தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியினுடைய கள நிலவரம் என்ன? மேலும் சென்னையினுடைய எந்தெந்த பகுதிகளில் இதற்கான பணிகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். நாம் தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி உலகம் முழுவதுமே விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனுடைய அந்த இறுதி நிகழ்வாக பிள்ளையார் சிலைகளை எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கரைப்பது என்பது வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களில் கடற்கரைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமே கடற்கரையில் தான் விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பட்டினப்பாக்கம், திருவொற்றியூர், நீலாங்கரை போன்ற திருவான்மியூர் போன்ற பல்வேறு கடற்கரைகளில் விநாயகர் சிலைகளானது கரைக்கப்படுகிறது. அந்த வகையிலே காலை முதற்கொண்டு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். சுமார் 1300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கண்காணிப்பு கோபுரங்கள் அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலுதவிக்காக பல்வேறு சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறது. அதோடு சேர்த்து தொடர்ந்து காலை முதற்கொண்டே விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னையினுடைய முக்கிய இடங்களில் எல்லாம் வழிபட்டு வந்த அந்த விநாயகர் சிலைகள் அனைத்துமே வாகனங்கள் மூலமாக ஏற்றி கொண்டு வரப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு இங்கு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளானது கரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக உயர்தர அதாவது ராட்சச கிரேன்கள் இங்கு உள்ளன. ஒரு 4 கிரேன்கள் இங்கு இருக்கிறது. தொடர்ந்து விநாயகர் சிலைகள் அனைத்துமே கடற்கரையில் கரைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் காட்சிகளால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து தங்கள் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்து, அதே போல பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய தெருக்களில் எல்லாம் விநாயகர் சிலைகள், அதாவது பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்து அதனுடைய ஒரு இறுதி நிகழ்வாக ஒரு விசேஷ தினமாக இன்று ஊர்வலமாக அழைத்து வந்து கடற்கரையில் கரைக்கக்கூடிய அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை ஒரு 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. அதிலும் குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை 1200க்கும் மேற்பட்ட சிலைகள் இங்கு கரைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காலை முதற்கொண்டு விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு வரவழைக்கப்பட்டு இங்கு கடற்கரையில் கரைக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காவலர்கள் அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் கடற்கரையின் ஆழத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட பகுதியை தாண்டி யாரும் கடற்கரைக்கு உள்ளே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விநாயகர் சிலைகள் கரைகளில் மீண்டும் வந்து தங்கிவிடாமல் இருப்பதற்காக அதனை ஆழத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள், நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள். அதே போல விசைப்படகுகள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கிறது. தன்னார்வலர்கள் தொடர்ந்து விநாயகர் சிலைகளை அதனுடைய ஆழத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் விநாயகர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலைகள், மேலும் அந்த பட்டு துணிகள் அனைத்துமே தூய்மை பணியாளர்களால் அகற்றப்படுகிறது. அகற்றப்பட்ட அந்த மாலைகள் எல்லாம் தூய்மை பணியாளர்கள் எடுத்து செல்கிறார்கள். சிலைகள் மட்டுமே கடற்கரையில் கரைக்கக்கூடிய அந்த விஷயமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் காவல்துறையினர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை தாண்டி கடற்கரைக்கு உள்ளே வரக்கூடாது என தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அந்த வகையிலே கடற்கரையினுடைய மேல்தளத்திலே இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு வாகனங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கடற்கரையினுடைய அந்த மணல் தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக கடற்கரையினுடைய 1 அடி உயரத்திற்கு கட்டிட கழிவுகளால் ஆன ஒரு தற்காலிக பாதையானது சமன்படுத்தப்பட்டு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே கிரேன்கள் இருக்கிறது. மேலும் சிறியது முதல் பெரியது வரையிலான விநாயகர் சிலைகள் தொடர்ந்து இங்கு கரைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக இங்கு தண்டவாளங்கள், அதாவது இயங்கக்கூடிய வகையிலே சில தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அவற்றும் பயன்பாட்டில் இருக்கின்றன. அதே போல கிரேன்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து விநாயகர் சிலைகளானது கரைக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை
பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை வேளைகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பது என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. மேலும் மதியம், அதாவது பிற்பகல் வேளைக்கு பிறகு சிலைகளினுடைய வரத்து அதிகமாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பணிக்காக சென்னை முழுவதுமே ஒரு 15,000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருப்பதாக அவசர கட்டுப்பாட்டு காவல் துறையானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிற்பகல் வேளைக்கு மேலாக நகரினுடைய முக்கிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலைகளானது கடற்கரைகளுக்கு அழைத்து வரப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடற்கரையில் கரைக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. விநாயகர் சிலை கரைப்பு குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.